வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே. நான் வடிவேலன். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர்களை நாம் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலின் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி மேனகா அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவிநாசி வாக்காளர்களுக்கும் உலக தமிழ் நேயர்களுக்கும் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுக்குறீங்களா? நிச்சயமாங்கண்ணா. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம். நான் அவிநாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி மேனகா விஜயகுமார். கடந்த 8 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் பயணிக்கிறேன். அரசியல் அப்படின்றதே 10ஓடு 11ஆக இருக்குதான். ஏன்னா அப்படிதான் இருந்த பெண். மக்களிடையே எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அப்படின்னாலே அரசியல் என்பது சாக்கடை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது மாதிரிதான் நானும் இருந்தேன். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சு, அதாவது பேச்சுனா வெறும் பேச்சு மட்டும் கிடையாது. அவர் முன்வைக்கிற கருத்துக்கள் ஆகட்டும், அவருடைய செயல் திட்டங்கள், அதாவது எதிர்கால தலைமுறையை கருத்தில் கொண்டு அவர் மையப்படுத்துகிற அரசியல் அப்படின்றதே ஒரு புதுவிதமாக இருக்கிறது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல அல்லாது இவரின் பேச்சின் மூலமா நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்றத இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இப்ப என்ன பண்றீங்க? உங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படிப்பட்டது? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி. நான் BA இங்கிலீஷ், அதாவது இளநிலை ஆங்கிலம் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில அக்கௌண்ட்ஸ்க்காகவும் பர்ச்சேசிங் அப்படின்ற ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம். நாம் தமிழர் கட்சியில உங்களுடைய பயணம் எப்ப, எங்க, எப்படி தொடங்குச்சு? அதுக்கப்புறமா குறிப்பா இப்போ அது எப்படிப்பட்ட பயணமா இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ 2018 இருந்து நாம் தமிழர் கட்சியில நான் பயணிக்கிறேன். 2018ல எப்படி எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னா, கணவர் மூலமாக தான். முதல்ல சொன்னது போல நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சினாலதான் ஈர்க்கப்பட்டேன். மற்ற அரசியல் அவர்கள் போல அல்லாது இவர் முன்னாடி வைக்கிற கருத்துக்கள் ஆகட்டும், இயற்கை சார்ந்த அரசியல் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியத்துவம். இப்ப மத்த அரசியல் கட்சி பாத்தீங்கன்னா, இலவசம் கொடுக்குறேன், இது அது நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை அமைக்கிறோம், இதை இலவசமா தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் அப்படி கிடையாது. இயற்கை முழுக்க இயற்கை சார்ந்தும் எதிர்கால தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாதான் இருந்தது. அதன் மூலமா தான் நான் ஈர்க்கப்பட்டேன். கணவர் மூலமா தான் தெரிய வரும் இப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். 2018ல அண்ணன் தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு ஒண்ணு போட்டிருந்தாருங்க. அந்த மாநாட்டு மூலமா தான் நான் போலாம், அண்ணனோட பேச்சு இந்த மாதிரி செல்போன்ல தான் அதிகமா கேட்டிருக்கோம், நேரடியா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 2018ல தஞ்சாவூர்ல என்னுடைய முதல் மாநாடு. அண்ணனை நேரடியா பார்த்து அவர் பேசுற கருத்துக்களை நேரடியா கேட்கிற தருணம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அதாவது எப்படிப்பட்ட தலைவனை நாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத முன்னாடி நிறுத்தியிருக்காரு. அவராகவே அந்த முன்னாடி நின்னது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ இதுல நான் பயணிக்கிறது இப்போ அரசியல் கட்சி சார்ந்து அதாவது சாதி சார்ந்து ஒரு அரசியல், அப்படி ஒரு கூட்டத்தோட ஒருத்தவங்க இணைஞ்சிருப்பாங்க, மதத்தை சார்ந்து அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கூட்டத்தோட இணைஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வை அவரு தட்டி எழுப்பியிருக்காரு. அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு போறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுக்கு பின்னாடி அது கூட நான் வழி நடத்தி போறேன், அது கூட நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. மக்களுக்காக நீங்க களத்துல எடுத்த போராட்டங்களை பத்தி
சொல்லுங்க. இப்ப தொடர்ந்து வேட்பாளராக அறிமுகம் செஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 5 மாசமா வந்து நாங்க பரப்புரைக்கு போயிட்டு இருக்கோம். நேரடியா வந்து மக்கள சந்திச்சு, மக்கள வந்து அரசியல்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு காலமாக தான் நாங்க இத பார்த்துட்டு இருக்கோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பகுதிகள்ல ஆ அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இருக்காங்க. அதாவது குறிப்பாக ஒரு பேருந்து வசதிகளாகட்டும், அல்லது சாக்கடை வசதிகளாகட்டும், அந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதிகள் வந்து இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த கடைக்கோடி கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கு பேருந்து வசதிகள் இல்லைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா மக்கள் வந்து எங்களிடம் முன்வைக்கிறாங்க. அத தொடர்பாக நாங்க வந்து இதே இதுல ஒரு எங்களோட பகுதி, அதாவது அவிநாசி அப்படின்னாலே பேருந்து நிலையத்துக்குள்ள வந்து மக்களை ஏற்றிக்கொண்டு போறது கிடையாது. ஒரு சில பிரைவேட், அதாவது தனியார் பேருந்துகளாகட்டும், அந்த மாதிரி பேருந்துகள் வந்து மக்கள் வந்து பெரும் அவதிக்குள்ளாகுறாங்க. அப்படியா வந்தாலும் கூட பேருந்துக்குள்ள வராம பொதுவான இடங்கள்ல ஒரு ரவுண்டானா அல்லது ஒரு பேக்கரி முன்னாடி அந்த மாதிரியான ஒரு ஆபத்து, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுல இருக்காங்க. அந்த மாதிரியான பெண் பிள்ளைகள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை வந்து தொடர்ந்து நாங்க கண்காணிச்சோம். அதுக்கான மனு வந்து கலெக்டர் இடத்துல வந்து நாங்க கொடுத்திருந்தோம். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே நாங்க கொடுத்திருந்தோம். அதுக்கான நடவடிக்கைகளும் இப்ப எடுக்கப்பட்டிருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். உங்க தொகுதி அவிநாசியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு உங்களுடைய தீர்வுகள் என்ன? இப்போ அவிநாசின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அவிநாசி அத்திக்கடவு திட்டம், அதாவது வந்து ஒரு 12 காலமா இந்த திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி விவசாயம் சார்ந்து மக்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போனாங்க. ஆனா இதை வந்து நடைமுறைப்படுத்தினது அதிமுக அரசு அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொள்றாங்க. அவங்களுக்காக தான் நாங்க சொல்றோம். இப்ப வரைக்கும் அந்த குளங்கள் வந்து இன்னும் ஏகப்பட்ட குளங்கள் முழுமையடைஞ்சிருச்சுன்னு சொல்லி மக்களிடையே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது முழுமை அடையல. அவிநாசியில இன்னும் விடுபட்ட குளங்கள் ஏராளமானதாக இருக்கிறது. எத்தனையோ பகுதிகள்ல ஒரு, அதாவது வந்து அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு பயன்பெறக்கூடியதாகவும் ஒரு நிலத்தடி நீரை செறிவூட்டப்பட்டதுக்காக ஒரு ஏற்றப்பட்ட ஒரு திட்டமா தான் அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இருந்தது. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நிலங்களுக்கு, அது சார்ந்துள்ள குளங்களுக்கோ இப்ப வரைக்கும் அந்த நீர் வரத்து செய்யப்படுறது இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப அவிநாசின்னு எடுத்துட்டாலும் அவிநாசிக்கு இருக்கக்கூடிய முதன்மையான இடங்கள் என்ன இருக்கோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் குளங்கள் நிரப்பப்பட்டிருக்கே தவிர அதுலயும் வந்து தொடர்ச்சியா நீர்வரத்து கிடையாதுங்க. இப்ப பவானி சாகர் அந்த அணையில இருந்து உபரி நீர் வந்தால் மட்டுமே தான் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல வந்துட்டு அந்த குழாய்கள், ராட்சச குழாய்கள் மூலமா நீர்வரத்து செய்யப்படுது. ஆனா அதற்கான தீர்வு முழுமையானதாக அது இருக்க முடியாது. ஏன்னா இது எந்த வகையிலும் நிலத்தடி நீரை செறிவூட்ட போறது இல்லை. ஏன் அப்படின்னா நீர் வாய்க்கால்களை அமைச்சு அது மூலமா நீர்வரத்து செய்யப்பட்டா எல்லா இடங்களுக்குமே நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா இந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாம ராட்சச குழாய்களை அமைச்சு பேருக்கு பொய்யான வாக்குறுதி, பேருக்காக அந்த ராட்சச குழாய்களை அமைச்சு அது மூலமா நீர்வரத்து செய்யறேன்னு சொல்லி தொடர்ந்து அத்திக்கடவு திட்டம் அமல்படுத்தி தொடர்ந்து 70 நாட்கள் மட்டுமே தண்ணீர் வரப்பட்டது. இப்ப வரைக்கும் விடுபட்ட குழாய்கள் எத்தனையோ இருக்கு. அந்த இடங்கள்ல எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் இது வரைக்கும் காணொலி எடுத்துட்டு தான் இருக்கோம். எத்தனை குளங்கள் விடுபட்டிருக்கோ அத்தனை குளங்கள் எல்லாம் போய் நம்ம பார்வையிட்டு இன்னும் தூர்வார கூட இல்லை அந்த குளங்கள்ல. அந்த மாதிரி நிலையிலதான் அதை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அத முழுமையா அவிநாசி அத்திக்கடவுக்கு திட்டத்துக்காக முழுமையான தீர்வு என்ன அப்படின்னா பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டம். அதன் மூலமா தான் அதை முழுமையடைய செய்ய முடியுமே. வருடம் முழுவதும் தண்ணீர் வேண்டும் என்றால் அந்த பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டத்தின் மூலமா தான் அதை முழுமையடைய செய்ய முடியும் அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. நம்ம இடம் மட்டும் இப்ப நம்ம, அதாவது வந்து சில பேர் சொல்றாங்க அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்து வந்துடுச்சு, நாங்க வந்து அதுல நீர்வரத்து செய்யறாங்க, நாங்க அவங்களுக்குதான் நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. ஆனா அதற்கான வருடம் முழுவதும் தண்ணீர் வருதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அந்த மாதிரி செய்யப்படுறது இல்ல. இரண்டாவது பிரச்சனை, பெரும் பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னா அவிநாசி, தத்தனூர் மற்றும் அன்னூர் தொழில் பூங்கா, அதாவது சிப்காட், அந்த தொழில் பூங்கா அமைச்சு
அது அமைக்கிறது மூலமா என்ன பின்விளைவுகள் அப்படின்னா, நிலத்தடி நீர் அதாவது வந்து மக்களுக்கோ அல்லது நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலைக்கோ ஒரு ஆபத்து விளைவிக்காத ஒரு தொழிற்சாலையா இருந்தா அத நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அந்த மாதிரி தொழிற்சாலை அங்க அமைக்கப்படுறதில்ல. முக்காவாசி இது பார்த்தீங்கன்னா, அந்த சாயக்கழிவுகளும் அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள அந்த அமல்படுத்தணும் அப்படின்னு தான் அந்த தொழில் பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்து விவசாயிகளுக்கு மட்டும் அல்ல, ஆ இந்த தொழில் பூங்கா இந்த மாதிரி சிப்காட் அந்த தொழில் பூங்காவ அமைச்சு, அதற்கான நீர் தேவைய பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டமே அமல்படுத்தியிருக்கு. அதனால தான் நீர் வாய்க்கால் வழியாக தண்ணீர் செயல்படுத்தாமல் ராட்சச குழாய்கள் வழியா செயல்படுத்தி வராங்க. இப்போ தொடர்ந்து இப்போ அதற்கான அரசாணை இப்போ அமைச்சு அதுக்கான அதாவது அதுக்கான பிளான் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கான அரசாணை வந்து முழுமையா அதிகாரப்பூர்வமா ரத்து செய்யப்படவில்லை. தற்காலிகமா மக்கள் போராட்டத்தினால அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இதே ஆட்சியாளர்கள் அமைஞ்சா நிச்சயமாக அந்த தொழில் பூங்கா வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிறத எந்தவித சந்தேகமும் கிடையாது. அத அமைச்சா என்ன பின்விளைவுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கு இப்ப அவிநாசி இருக்கு. அவிநாசி பக்கத்து மாவட்டமான திருப்பூர் மாவட்டத்திற்கு பக்கத்து மாவட்டமான ஈரோடு. அந்த ஈரோட்லயும் இதே போல தொழில் பூங்காவ அமைச்சு அதன் பின்விளைவுகள் என்னாச்சு அப்படின்னா, நிலத்தடி நீர் தொடர்ந்து 25 கிலோமீட்டருக்கு மக்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற நிலையில வச்சிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பயன்படுத்த முடியாதா? அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாமா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறிய நான் அங்க வைக்கிறேன். ஆனா அதுக்கான விடை கிடையாது. நிலத்தடி நீர் மாசுபட்டாலே மக்கள் வாழ்வதற்கான தகுதி அந்த இடத்துல இருக்காது. அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க சிந்திச்சுக்கோங்க. ஆஹ் இப்போ அதே நிலைமை அதே தொழில் பூங்கா வந்து நம்ம அவிநாசிலையும் நடந்துச்சு, அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதே நிலைமை நம்ம மாவட்டத்திற்கும் வரும் அப்படிங்கிறத எந்தவித ஐயமும் கிடையாது. மக்களாகிய சிந்திச்சு வாக்களிங்க. அதே மாதிரி அடிப்படை தேவை அதாவது சாக்கடை வசதிகளாகட்டும், பேருந்து வசதிகளாகட்டும், இன்னும் கடைக்கோடி வரையும் கிராமங்கள் வரை சென்றடையாத பேருந்துகள் வசதி இல்லாது, சாக்கடை வசதிகள் இல்லாது எத்தனையோ கிராமங்கள் வந்து இருக்கிறது. நமக்கான அதுக்கான இது முன்னாடி வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை வந்து நிறைய வைக்கிறாங்க. இப்ப மற்ற கட்சிகள் போல அல்லாது எல்லாம் பரப்புரைக்கு வராங்க, நோட்டீஸ் கொடுத்தோமா போனோமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கும் போதே மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு அர்த்தம். நாங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கான பதிலை நாங்க கொடுத்துட்டு தான் வரோம். நிச்சயம் நாங்க இதுக்கான தீர்வை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிக்கிறத நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை. இப்ப பெரும்பாலும் மக்கள் வந்து ஆஹ் அரசு மருத்துவமனை தான் வந்து சார்ந்திருக்காங்க. இப்போ இங்கிருந்து ஒரு NH வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு விபத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னா அரசு மருத்துவமனை அவிநாசி அரசு மருத்துவமனையில தான். ஏன்னா மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அதுதான். அங்க வந்துதான் நம்ம பாக்குறோம். ஆனா முழுமையா அதுக்கான ஒரு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமாக அங்க இல்லை. போதிய மருத்துவர்களும் இல்லை, போதிய செவிலியர்களோ அல்லது படுக்கை வசதிகளோ ஒரு அவசர கால சிகிச்சை பிரிவோ அந்த இடத்துல இல்ல. இருந்தாலும் பக்கத்து ஹாஸ்பிட்டல் அதாவது திருப்பூர் மாவட்டத்துக்கு ரெஃபர் பண்ணி விடுறாங்க. இன்னும் எத்தனையோ கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் மட்டும் அவ்வளவு வருது. அத்தனை ஆக்சிடென்ட் கேஸுகளையுமே வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு தான் ரெஃபர் பண்ணி விடுறாங்க. இந்த நிலையெல்லாம் நிச்சயமா மாறும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படிங்கிறது வெறும் பொருட்களோ அல்லது பணமோ கிடையாது. தரமான மருத்துவம், இலவசமாக கல்வி, குடிநீர் அப்படிங்கிறது தான் எங்களோட கொள்கை கோட்பாடு. அதுல நாங்க நிலைப்பாடா இருக்கோம். எல்லா சாமானிய மக்களுக்கும் தரமான மருத்துவம் என்பது அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த தருணத்துல குறிக்கிறேங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்றி. போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க தொகுதியில பார்க்குற மாற்றங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா
நம்ம கிட்ட ஆள் பலமோ அல்லது அதிகார பலமோ அல்லது ஊடக பலமோ இல்லாம தான் இருந்துச்சு. இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்றதே மக்களிடையே வந்து தெரியாம இருந்தது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. ஆஹ் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆட்கள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் போன சட்டமன்ற தேர்தல் இருந்தது அவிநாசியை பொறுத்தவரை. ஆனால் இன்று ஒரு கட்டமைப்பு காலமாக அமைச்சு மக்களிடையே வந்து மாபெரும் மாற்றம். அதாவது நாமளே ஊடகம் தான். இப்போ நம்ம ஒரு செய்தியை பரப்புறோம், உறுப்பினரா நம்ம ஒருத்தரை இணைய வைக்கிறோம். இணைய வச்சதுட்டு நம்மளோட பதிவுகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லார் கையிலுமே இன்னைக்கு போன் இருக்கு. அந்த போன் மூலமா நம்மளோட பதிவுகளை செயல்படுத்துற மூலமா இப்படி ஒரு கட்சி இருக்கு, இப்படி நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது. இப்ப நம்ம பரப்புரைக்கே போகும்போது ஒரு 10 வீடு பாக்குறோம் அப்படின்னா அதுல பாதி 5 வீடு வந்து நமக்கு ஆதரவு தான் தெரிவிப்பாங்க. அண்ணன் சீமானா இவரு நல்லா பேசுவாரே, இவருக்காக நாங்க வாக்கு செலுத்துறோம், நிச்சயம் இந்த முறை ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத வந்து மக்களே வந்து எங்க கிட்ட சொல்றாங்க. அப்படிங்கிற போது எங்களுக்கு அது எங்களுக்கான வெற்றியின் முதல் படியா நாங்க பாக்குறோம். இன்னொன்னு என்னன்னா மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும். இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கே நாங்க மாறி மாறி வாக்கு செலுத்திட்டோம். ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இளைய தலைமுறை பிள்ளைகளா அனைத்து வேட்பாளர்களுமே இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு படிச்ச பிள்ளைகளா நிக்கிறோம். அப்படிங்கும்போது இவங்க கிட்ட இதை கொடுத்தா ஒரு மாற்றம் வருமே, சிந்திக்கக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்குமே அப்படிங்கிறது சொல்ல வராங்க. அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்ல, பெரும் மாறுதலை எதிர்பார்த்துதான் மக்கள் காத்திருக்காங்க அப்படிங்கிறது. அந்த மாற்றத்தை அப்படிங்கிறது வந்து யாரோ எங்கிருந்தோ வந்து ஒருத்தவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. மக்களாகிய நம்மகிட்ட தான் அந்த மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தமிழர் கட்சிகள் பிள்ளைகள் களத்துல இருக்கிறோம். நீங்க சிந்திச்சு வாக்களிங்க. நமக்கான தலைவன் இவர்கள் இருப்பார்களா, இது சரியா இது தவறா அப்படின்னு சிந்திச்சு வாக்களிங்க. ரொம்ப சந்தோஷம். திமுக அதிமுக மாதிரி பணபலம் படைச்ச கட்சிகள் ஒரு பக்கம், திரை கவர்ச்சியை அடிப்படையா வச்சிருக்க தாவேகா ஒரு பக்கம். இந்த மாதிரி இருக்கிற களம் உங்களுக்கு எப்படிப்பட்ட சவாலா இருக்கு? இப்போ சவால் அப்படின்றது வந்துட்டு அவங்க கிட்ட பணபலம் மட்டும்தான் இருக்கு. பணபலம் வச்சு மக்களை வந்து கவர்ந்துடலாம், கவர்ச்சி மூலமா கவர்ந்துடலாம். அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கட்சிக்காக அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இருக்கு, தேர்தலுக்காக அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இருக்கு. தேர்தலுக்கான அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் தான் இப்போ கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக மக்களிடையே எல்லாத்துக்கிட்டையும் போய் சென்றடைந்த அந்த 5000 ரூபாய் பணம், கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பணம். அதுதான் வந்து தேர்தலுக்கான அரசியல். ஒரு 3 மாத பணம் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். 2000 ரூபாய், அந்த 2000 ரூபாய் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா கோடைக்கால நிதி உதவி அப்படின்றாங்க. நாங்க கேக்குறது என்னன்னா, இந்த வருடம் மட்டும்தான் கோடைக்காலம் வருதா, இதுக்கு முன்னாடி கோடைக்காலம் வரலைங்களா அப்படிங்கிறத நம்ம கேக்குறோம். வந்து இதே மாதிரி நாங்க மக்களிடையே போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் வீட்டு காசு, எங்களோட காசு எடுத்து எங்களுக்கே திருப்பி கொடுத்து திரும்ப வந்து இந்த மின்சார உயர்வு, எரிவாயு பொருட்கள் மீது விலை உயர்வு, அது மூலமா வந்து திருப்பி எடுத்துக்குவாங்க அப்படிங்கறது வந்து ஒரு சில மக்களிடையே புரிதல் இருக்கு. அப்படி புரிதல் இல்லைனாலும் அந்த புரிதலை நாம ஏற்படுத்துறோம். இப்ப நேரடியா நம்ம வந்து வேட்பாளர்களோ இல்ல எங்களோட சார்ந்த பிற உறவினர்களோ வந்து சென்று நேரடியா நம்ம அவங்க கிட்ட போய் பேசும்போது மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால சவால் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. களத்திலே இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டு சவால் விடும்போது இத்தனை வருட காலங்களாக 15 வருட காலங்களாக மக்களோடு மக்களா அனைத்து தேவைகளுமே மக்கள் வந்து போராடி பெறக்கூடிய நிலைமையிலதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களோட மக்களா நாங்க இருக்கும்போது எங்களுக்கு சவால் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. எங்களோட பயணம் அண்ணன் சொன்ன மாதிரி ஓட்டு போடுறான் போடல அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களோட பிறவி கடனை நாங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நல்ல உறுதியான எண்ணம். மிக்க மகிழ்ச்சி.
இந்த தேர்தல்ல தமிழ் தேச அரசியலை இன்னும் முழுசா உள்வாங்காத வாக்காளர்களும், நடுநிலை வாக்காளர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னா ஏன்னு சொல்லுங்க. இப்போ முதல்லயே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்டாங்க அப்படின்னா, இவங்க சொல்லுவாங்க, இனம் சார்ந்து இனவாதியா இவங்க இருக்காங்க. தமிழன் மட்டும்தான் ஆளணும். மற்றவங்க எல்லாம் இவங்களுக்கு கீழ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அது கிடையாது. அதாவது வந்து தமிழன் அப்படின்ற உணர்வு வந்து எல்லா மக்களிடையுமே இருக்கு. அத வந்து இனவாதமா பார்க்காதீங்க. நமக்கான அரசியல் அதிகாரத்தையா பாருங்க. இப்போ வந்து ஆட்சியில எம்மொழியும் இங்க வந்து வாழக்கூடிய தகுதி எல்லாத்துக்குமே இருக்கு. தமிழர் மட்டுமே ஆளணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கொள்கை. ஏன் அப்படின்னா, பன்னெடு காலமாக நாங்க அடிமைப்பட்டே வாழ்ந்துட்டோம். எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்ல. அப்படிங்கும்போது, இந்த கேள்விய வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் முன்வைக்கிறாங்க. இதே வந்து கேரளாவிலயோ அல்லது கர்நாடகாவிலயோ இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுறதில்ல. ஏன் கேரளாவை சார்ந்து மொழி பேசக்கூடிய மக்கள் தான் வந்து ஆள்றாங்க. அதே மாதிரி கர்நாடக மொழி பேசக்கூடிய மக்கள் தான் ஆள்றாங்க. அவங்களிடம் வந்து அந்த கேள்வியை கேட்காத போது தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கேள்வியை முன்வைக்கிறது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆஹ் எங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை நாங்க கேட்டுக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது. இப்ப பாருங்க 234 தொகுதியிலையுமே வந்துட்டு எல்லா வேட்பாளர்களுக்கும், அதாவது அனைத்து அப்படி நாங்க இனவாதமாக இருந்திருந்தால் இப்படி அனைத்து மொழி பேசக்கூடிய பல்வேறு வேற்றுமொழி சார்ந்தவங்களும் இருக்காங்க வேட்பாளராக. எத்தனையோ வேற்றுமொழி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் அந்த மாதிரி எல்லா மொழி கலந்த வேட்பாளர்களும் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்றத இந்த தருணத்துல சொல்லிக்கிறேங்க ஐயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினாலே தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு இடம் இல்லைன்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அந்த இடத்துல மற்ற மொழி இனத்தவர்களுக்கும் இங்க வேட்பாளர்களாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோடிட்டு காட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம். நீங்க அதோட சொன்னதை கொண்டு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. கடைசியா உலக தமிழர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது ஏதாவது இருக்கா? அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். இப்ப வந்துட்டு அண்ணன் செய்யக்கூடியது ஒரு மாபெரும் புரட்சி. அதாவது புரட்சி அப்படின்றது ஒரு தலைகீழ் மாற்றம். இதுவரைக்கும் அதாவது ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது இல்லாம ஆணுக்கு பெண் சமம்ல ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில 234 தொகுதிகளிலும் 117 இடங்கள் பெண்களுக்கும் 117 இடங்கள் ஆண்களுக்கும் இதுல ஒரு திருநங்கைக்கும் அண்ணன் வாய்ப்பு கொடுத்து மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு. மாற்றம் அப்படிங்கிறது வெறும் சொல்லல்ல, அது செயல். அதை செயல்படுத்தியவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில சாதி சார்ந்து அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இருக்கு, மதத்தை சார்ந்து அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இருக்கு, பணத்திற்காகவும் இப்ப பதவிக்காகவும் அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் மத்தியில தமிழன் என்ற உணர்வோடு தமிழ் தேசியத்தையும் தற்சார்பு பொருளாதாரம், அதாவது அரசியல் என்பது வெறும் மக்களுக்காக மட்டுமல்லாது புழு, பூச்சி, காக்கை, குருவி என அனைத்து உயிருக்குமான அரசியலை ஏற்று நிற்பது நாம் தமிழர் கட்சிகள் பிள்ளைகள் மட்டும்தான். அதனால எங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. மற்ற ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் முன்வைக்கிற கொள்கை கோட்பாடுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நீங்க மக்களாகிய நீங்கள் சீமானை எதிர்க்கலாம், ஆனால் அவர் முன்வைக்கிற அரசியலை ஒருபோதும் மறுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மக்களாகி நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நமக்கான தலைவனை வந்து திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க. மக்களோட மக்களா 15 வருட காலமாக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். உங்களோட வலிமை மிக்க வாக்கு அப்படின்றது வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம எப்படி வாழ போறோம் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்குது. அது வெறும் வாக்கல்ல, உங்களின் வாழ்க்கைக்கானது. அதனால யாருக்கு செலுத்தினா நம்ம நாடும் நம்ம மக்களும் இயற்கையும் காப்பாற்றப்படும் அப்படின்றத மனசுல நிறுத்தி சிந்திச்சு செயல்படுங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. மாற்றம் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் அது நாம் தமிழர்
வைக்கிற அரசியலை தாண்டி யோசிச்சு விட முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு கொள்கைகளை கொண்டு இருக்கு. அது மக்கள் மறுக்கவே முடியாது. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்க களப்பணிக்கு இடையே நேரம் ஒதுக்கி பொறுமையா தெளிவா பதில் தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்க நல்ல நோக்கங்கள் நிறைவேறவும் தேர்தலில் வெற்றி பெறவும் எங்களது வாழ்த்துக்கள். நாம் தமிழர். நன்றி. நன்றி.